பெண்கள் பார்க்க வேண்டிய படம். உங்களுக்கு மசாலா கண்டென்ட் கண்டிப்பா இருக்கும், பசங்களுக்காகவே வச்சிருக்க மாதிரியே இருக்கும். மையமா வச்சு பண்ணுனா கூட இந்த படம் இந்த அளவுக்கு ஒரு டீடைல் பண்ணுவாங்களாங்கிறது தெரியல. அந்த அளவுக்கு நல்லாவே பண்ணிருக்காங்க. வலை வந்து காமவன்கள்லாம் வீசவே செய்வாங்க. நம்ம தான் போய் மாட்டோம், யாருமே வந்து தேடி தேடி போயிடலாம். மாற்றவங்களும் அவங்க வந்து இது பண்றாங்க. அதனால வந்து நல்லவன் யாரு கெட்டவன் யாரு எல்லாமே யோசனை பண்ணி பண்ணுங்கன்னு சொல்ற ஒரு அவேர்னஸ் கொடுத்துருக்காப்ல. ஃபயர் ஜேஎஸ்கே டைரக்ஷனு எப்படின்னு தெரியாது. அவரு நம்ம ரக்ஷிதா மகாலட்சுமி நல்லாவே தெரியும். பிக் பாஸ் பாலாஜி, அந்த பாலாஜி நமக்கு நல்லா தெரியும். படத்தை என்ன பண்ணியிருக்காங்க இந்த புதுமுக எல்லாம் சேர்ந்து அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, படம் வந்து பாத்தீங்கன்னா எதிர்பார்த்தத விட ரொம்ப நல்லாவே இருக்கு. நான் இந்த அளவுக்கு எதிர்பார்க்கல. ஏதோ கிளாமர் பண்ண போறாங்க, என்ன பண்ண போறாங்க, சரி இதை நம்ம போனோம்னா ரிவ்யூவே கொடுக்க முடியுமா, அந்த அளவுக்கு ஒரு பி கிரேட் மூவியா இருக்க போகுது அப்படின்னு நினைச்சு தான் வந்தோம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்தவரைக்கும் ஒரு மர்டர் நடக்குது. அந்த மர்டரை வந்து பாத்தீங்கன்னா டைரக்டர் கம் ப்ரொடியூசர் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டே போயிட்டு இருக்காரு. ஜேஎஸ்கே தானே அவரு இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டே போயிட்டு இருக்காரு. அதனால வந்து உண்மையிலே ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தா என்ன சொல்ல வராங்க பரவாயில்லையே இந்த படம். இன்னும் சொல்ல போனோம்னா ஸ்மைல் மேனை விட நல்ல பரபரப்பா போயிட்டு இருக்குது. அந்த மாதிரி தான் நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம். இன்டர்வல் விடுறாங்க. இன்டர்வல் விட்டோம்னா சரி ஓகே, செகண்ட் ஹாஃப்ல என்ன பண்றாங்க பார்த்தா செகண்ட் ஹாஃப்ல தான் அந்த கிளாமர் எதனால வந்து இந்த பையன் கொலை பண்ணா அப்படிங்கிற ரீசனை வந்து சொல்லி படத்தை முடிக்கிறாங்க. உண்மையிலே சொல்றேன் எதிர்பார்த்த விட ரொம்ப நல்லாவே இருக்குது. என்னன்னா நம்ம பாக்குறவங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தமிழ் ஆடியன்ஸ், அடல்ட் கண்டென்ட்டை வந்து நம்ம வந்து எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம், ரசிச்சிருக்கோம். ஆனா இதை வந்து அந்த அளவுக்கு டீட்டெயில மட்டும் காமிக்காம இருந்திருந்தாங்கன்னா படம் இன்னும் தியேட்டர் ஃபுல்லா இருக்கும். அந்த அளவுக்கு வந்து ஒரு சரியான மோட்டிவேஷன், சரியான ஒரு இன்ஸ்பிரேஷன், ஒரு ட்ரூ ஈவெண்ட்டை மையமா வச்சு பண்ணுனா கூட இந்த படம் இந்த அளவுக்கு ஒரு டீட்டெயில் பண்ணுவாங்களாங்கிறது தெரியல. அந்த அளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்காங்க. வலை வந்து காமவன்கள்லாம் வீசவே செய்வாங்க. நம்ம தான் போய் மாட்டோம், யாருமே வந்து தேடி தேடி போயிடலாம். மாற்றவங்களும் அவங்க வந்து இது பண்றாங்க. அதனால வந்து நல்லவன் யாரு கெட்டவன் யாரு எல்லாமே யோசனை பண்ணி பண்ணுங்கன்னு சொல்ற ஒரு அவேர்னஸ் கொடுத்துருக்காப்ல. அதே மாதிரி காமவன்கள் தண்டிக்கப்படணுங்கிறதே ரொம்ப ஆழமாவே சொல்லியிருக்காங்க. பிக் பாஸ் பாலாஜியை பொறுத்தவரை இந்த படத்துல வந்து அவருடைய ரோல் வந்து காசி, அந்த பொள்ளாச்சி காசியில அதை மையம் எடுத்ததுனால இனிமே ஒரு பிக் பாஸ் பாலாஜியே கிடையாது, காசி பாலாஜின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு சின்ன முகங்களை எல்லாம் நம்ம வந்து வரவேற்கணும், பெரிய அளவுல பண்ணணும். இவர் வந்து இந்த அளவுக்கு தைரியமா இந்த கேரக்டர் எடுத்து பண்ணது பாத்தீங்கன்னா கத்தி முனையில நின்ற மாதிரி அது. ஏன் இந்த கேரக்டர் எடுத்து பண்ணாப்லன்ற யோசிச்சு வச்ச கடைசியில் ஒரு கட்டத்தில் யோசனை பண்ணி பார்த்தா நம்ம தனுஷ் வந்து துள்ளுதோ இளமைங்கிற ஒரு கான்செப்ட் பண்ணனாலதான் அவர் வெளியே வந்தாரு. அப்போ வந்து இப்ப சொல்லும் போது அவர் அழுதுட்டார் அந்த மேட்டரை. ப்ரோ இந்த கான்செப்டை நீங்க எடுத்துன்னு சொல்லிட்டு கவலைப்படாதீங்க. தனுஷ் வந்து ரிஜிஸ்டர் ஆனது எங்கன்னு கேட்டா துள்ளுவத இல்லாம தான். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா காதல் கொண்டேன், அது ஒரு மாதிரியான கில்மா மூவி தான். ரெண்டாவது படமும் அதே மாதிரி பாட்டுங்க. மூணாவது படம் தயவுசெய்து தொற்றாதீங்க, தமிழ் சினிமா உங்களை தூக்கி வீசின்னு சொல்லிட்டு டைரக்டாவே சொல்லிட்டேன். அந்த அளவுக்கு தான் இருக்குது. உண்மையிலே இதை வந்து அவர் கவலைப்பட தேவையில்லை. நம்ம படம் பார்க்குற யாருமே ஏன் இந்த கேரக்டர்ல அந்த பையன் நடிச்சான் அப்படின்னா கவலைப்பட தேவையில்லை. உண்மையிலே செம்மையா ரிஜிஸ்டர் ஆயிட்டாப்ல. ரக்ஷிதா கேரக்டர் உண்மையிலே சொல்றேன், அவங்க இந்த அளவுக்கு வந்து பண்ணுவாங்களா அப்படின்னு தெரியவே இல்லை. அந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க. எல்லாத்துக்கும் காரணம் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்லுவாங்க. ஃப்ரெண்ட்ஷிப்கான என்ன வேணாலும் பண்ணலாம்னு சொல்றது சொல்லியிருக்காங்க. பிக் பாஸ்ல பாத்தீங்கன்னா லைட்ஸ் ஆஃப் பண்ண பின்னாடி சில சீன்லாம் நடந்திருக்கும் போல இருக்குது. நான் லைட்டை போட்டு விட்டு உலகாடி பண்றேன் மாமாவா அப்படின்னு சொல்லிட்டு ரக்ஷிதாவும் சாட்சி அகர்வாலும் சேர்ந்து வந்து லைட்ஸ் ஆன் பண்ணிட்டு பண்ணிருக்காங்க. பிக் பாஸ்ல பண்ணிருப்பானுங்க போல இருக்குது. அதனால இவ்வளவு எதார்த்தம் எப்படி எவ்வளவு காசு கொடுத்தாலும் இந்த மாதிரி நடிக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. யாருக்காண்டி அவங்க நடிச்சாங்கன்னா பாலாஜிக்கான உண்மையிலே அவன் வெளியில வரணும், நல்லவன் வெளியில வரணுங்கிறக்கான ஒரே காரணத்துக்கான சாட்சி வந்து சுந்தர்சி படத்துல பண்ணாததை மற்ற எந்த படத்துலயும் பண்ணாத வந்து இதுல நம்பி பண்ணிருக்காப்ல. பாராட்டம். படம் எல்லாரும் பார்க்க முடியாது, செட் ஆஃப் ஆடியன்ஸ் ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்களுக்கு மனசுலதான் ஓடும். இப்ப நான் பாத்தீங்கன்னா எனக்கு த்ரில்லர் படம் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சில பேர் பாத்தீங்கன்னா ரோம்கம் படம் பிடிக்கும். சோ இந்த மாதிரி படத்துல இது வந்து பாத்தீங்கன்னா மிட் ரேஞ்ச்ல வந்து சின்ன பசங்க இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாம் கண்டிப்பா அடுத்த ஷோ ஃபீல் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி தான் இருக்கு படம். மியூசிக் எல்லாம் நல்லா இருக்கு. படம் நல்லா தான் இருக்கும். ஏன்னா இது வந்து கேர்ள் படம் தான் நம்ம சொல்லணும். பெண்கள் பார்க்க வேண்டிய படம். உங்களுக்கு மசாலா கண்டென்ட் கண்டிப்பா இருக்கும், பசங்களுக்காகவே வச்சிருக்க மாதிரியே இருக்கும். ஆனா அதெல்லாம் தாண்டி அவங்க என்ன சொல்ல வராங்கிறதா இம்பார்ட்டன்டான ஒரு சில விஷயங்கள் இருக்கு. கேர்ள்ஸ் எந்த மாதிரி எப்படிலாம் கேர்ள்ஸ் அஃபெக்ட் பண்ணுது, எப்படி ஈஸியா ஏமாறுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 செகண்ட் தான், ஆனா ஏமாந்துருவாங்க. அந்த 5 செகண்ட் எதனால அவங்க எப்படி கேப்சர் பண்றாங்க, அவங்களோட வீக்னஸ் என்னங்கிறத ரொம்ப தெளிவாக காமிச்சிருப்பாங்க. அதை தாண்டி பசங்க எல்லாம் லைக் பண்ற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். ஆக்சுவலி பாலா சார் வந்து சொல்லுவோம் அப்படின்னா வாழ்ந்துருக்காரு. ஆக்சுவலி அவர் தான் வில்லன் நினைக்கிறேன், டைரக்டர் சார் தான் ஹீரோ இந்த படத்துல நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு மனுஷன் வாழ்வாளுன்னு வாழ்ந்துட்டாரு. அவ்வளோ சூப்பரா இருந்தது அவரோட ஆக்டிங். ஒரு உண்மையிலே ஒரு பிசியோதெரபி டாக்டர் மாதிரியே இருப்பாரு. என்ன இதுக்கப்புறம் அந்த டாக்டர்கிட்ட போறதுக்கு எங்களுக்கு பயமா இருக்கும். அந்த அளவுக்கு அவரோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலி வந்து எல்லாரோட கேரக்டருமே ரொம்ப நல்லா இருந்தது. பட் அவங்களோட கேரக்டரும் ரொம்ப சூப்பராகவே இருந்தது.
ரொம்ப மேட்ச் ஆச்சு. ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலியாக காட்டின விதமாக இருக்கட்டும், ஈஸியாக ஒரு அடிக்ட் ஆகிற விஷயமா இருக்கட்டும், அந்த எல்லா விஷயமுமே அவ்வளோ சூப்பராக இருந்தது. நிறைய மசாலாவும் கலந்துருக்கும். ஆக்சுவலி ஃபேமிலி குழந்தைங்களாம் பார்க்க முடியாது, கண்டென்ட் தான் உங்களுக்கு. அதை தாண்டி இப்போ உள்ள கேர்ள்ஸாக இருக்கட்டும், இல்லை ஃபேமிலிக்குமே ஈஸியாக வந்துட்டு நாம சொல்லிடுறோம், நார்மல் கேர்ள்ஸை விட ஃபேமிலி கேர்ள்ஸ் தான் ஈஸியாக ஏமாந்துருவாங்க. அவங்களோட வீக்னஸை ஈஸியாக மற்றவங்க அக்செப்ட் பண்ணிக்கிற விதம் இருக்குல்ல, அது இதுல தெளிவாக புரியும். படம் சூப்பரா இருக்கு சார். படம் அற்புதமான ஒரு படம் சார். இது அதுவும் இந்த காலகட்டத்துக்கு தேவையான ஒரு படம் தான் கொடுத்துருக்காங்க சார். இது ஒரு இந்த கண்டென்ட் ஒரு புதுமையான ஒரு கண்டென்ட் தான். அதுவும் பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு சூழல் இங்க நிலவலாம். இப்போ ரொம்ப நீங்க இதுவெல்லாம் பாத்தீங்கன்னா அனலிசிட்ல நடந்ததெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த கிட்டத்தட்ட அதோட கனெக்ட் ஆகும். அந்த மாதிரியான ஒரு சூழல் தான் சார் இது. சரி, இது ஹீரோ காசின்றாங்களா, ஆல்ரெடி காசி நாகர்கோயில் ஒரு அக்யூஸ்ட் இருந்தான். அவன் பெண்கள் கிட்ட எப்படி எல்லாம் நடந்து இருக்கிறான்ட்டு அத கிட்டத்தட்ட அந்த கேரக்டரை பேஸ் பண்ணி இது படத்துக்கு நம்மளுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் சேர்த்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு வெளிப்படையான ஒரு படம் தான். ஆமா சார், கிளாமர் இருக்கதான் சார் செய்யும். ஒரு எல்லா படத்துலயும் கிளாமர் இல்லாமலாம் இப்ப எதுவுமே இல்லை. நீங்க அந்த காலத்துல இருந்து இருக்குது கிளாமர்ன்றதுலாம். நீங்க நார்மலா இப்ப இருக்கிற ஜெனரேஷன்ல யூடியூப்லயே கிளாமர்ஸ் இருக்கு. ஆனா அதை தாண்டி இதுல பெருசா ஒன்றும் இல்லை. இது எல்லாரும் பார்க்கக்கூடிய படம் தான். இது நல்லாவே இருக்கு சார். நன்றி நன்றி. படம் எல்லாருக்கிட்டையும் சொன்னதான் ரொம்ப சூப்பரா இருக்கு. எனக்கு ஒரு சின்ன ரோல் தந்திருந்தாங்க, அதையும் நான் ஒரு நல்லா பண்ணியிருக்கேன்னு நம்புறேன். ஆடியன்ஸ் கிட்ட இருந்து இது ரொம்ப பாசிட்டிவா போய் சேரணும்னு விரும்புறேன். ஏன்னா பெண்களுக்கான படம், முழுக்க முழுக்க பெண்களுக்கான படம். அதாவது ஒரு பெண்களை பாதுகாக்கிறதுக்கு யாரும் வெளியில இருந்து வரமாட்டாங்க, அவங்க தான் பாதுகாத்துக்கணும். ஸோ இது ரொம்ப சூப்பரா இருக்கு சார். ஹீரோ பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பரா இருக்கு, குறைன்னு சொல்றதுக்கு எதுவுமே இல்லை, ரொம்ப சூப்பரா இருக்கு. எஸ், ட்ரைலரும் டீசரும் பார்க்கும்போது என்னடா அது இப்படி பண்ணியிருக்காங்க, அதையவே திருப்பி ரிப்பீட்டடாக காமிச்சிட்டு இருக்காங்களே அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஆனால் படத்தோட இந்த கதைக்களத்தோட ஒன்றி பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்கு, குறைன்னு சொல்ல எதுவும் இல்லை. எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. எஸ், பார்க்கலாம். எல்லா இடத்துலையும் சொல்றது தான், நான் புரிதல் கொண்ட பிள்ளைங்க பார்க்கலாம்.